உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். மனதில் கண்ணீரோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல வழி கிடைத்துவிட்டது. யார் ஒருவரின் மூலம் உனக்கான உதவி கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ, அவரின் மூலம் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கத்தான் போகிறது. அவரின் அடையாளத்தை கண்டு கொள்ளும் புகைப்படத்தை நான் உன்னருகில் கொண்டு சேர்க்கத்தான் போகிறேன். என் பிள்ளைகள் யார் யாருக்காகவோ இருந்தார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டிய தருணத்திலே நல்லதொரு வாய்ப்பை நான் வரமாக தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அவரின் புகைப்படம் தானாகவே உன் கைகளுக்கு வந்து சேரத்தான் போகிறது. எந்த ஒன்றை பெறப் போகிறோமோ அதை பற்றி அறிகுறிகளோடு நான் உன் வீட்டிற்கே வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று தானே என் பிள்ளைகள் கண் கலங்கிக் கொண்டு இருந்தார்கள். உன் போராட்டத்திற்கு வழி கிடைத்து விட்டது. உன் வாழ்க்கைக்கான நிலையை நான் இங்கு குறித்து விட்டேன். உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைத்து விட்டேன். நீ நம்பிக்கையோடு செயல்படும் அத்துணை காரியத்திற்கும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்த விஷயம் இப்பொழுது போராடி கொண்டே இருக்கின்றோமே, என்ன செய்வது என்று பலமுறை என்னிடம் கேட்டதற்கு பதில் ஒன்றும் வரவில்லையோ என்று என்னிடம் கேட்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே, உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளை இப்பொழுது எனக்கு பிரித்தெடுப்பதற்குத்தான் வேலையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். நான் நீ கூப்பிட்ட உடனே வரவில்லை என்றால் நீ நினைக்கின்றாய், அப்படியென்றால் நம் அம்மையானவள் நம்மோடு இல்லையோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதுவல்ல என் கண்ணின் மணியே. என் பிள்ளையை நான் என்று கரம் பற்றினேனோ அன்றிலிருந்தே உனக்கான ஒவ்வொரு நல்லதும் நடப்பதை நீ உணர்ந்து கொண்டுதானே இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக நம் தாய் நம்மோடு இல்லை இல்லை என்று நீயாகவே கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாய்? நீ என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும், நீ என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த தாய் எப்பொழுதுமே உன் நினைவுகளோடும் உன் பிரார்த்தனைகளோடும் தான் இங்கு வழிவந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கான நலனை நான் கருத்தில் கொள்ளாமல் வேறு யார் கருத்தில் கொள்வார்கள்? உனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை ஒவ்வொன்றாக உனக்கு படிப்பினையாக சொல்லி தந்து அனுபவத்தை மட்டுமல்ல வெற்றியாகவும் தர வந்து இருக்கும் போது இந்த வாராகியை விட்டு விடாதே. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற கவலையும் கஷ்டமும் நான் அறிந்ததுதான். நீ அழுது புலம்பித்தான் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் மனதின் வழிகளை நான் இங்கு உணர்ந்து கொண்டு தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று ஏதோ ஒரு ரூபத்தில் தக்க சமயத்தில் உதவி செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த உதவியை இப்பவும் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த வாராகி இருக்க உன் மனக்கவலை எதற்கு? நான் உன் மனதிற்குள் குடிக்கொண்டு உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது யாவும் நல்லதுக்கு என்று மட்டுமே எடுத்துக்கொள். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. அந்த காரணத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையை தீர்வை மட்டும் விட்டு விடாதே. காரணத்தை விட்டுவிட்டு தீர்வை நோக்கிய உன் பயணத்தை எடுத்து சென்று கொண்டே இரு. தடையாக யார் இருந்தாலும் அவர்களிடமிருந்து நகர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல். நல்லதொரு தீர்வை நான் தர காத்திருக்கும் போது எந்த ஒன்றை பெற வேண்டுமோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நினைத்து கொண்டு இருந்தால் அதில் கவலைகள் மட்டும்தான், பதற்றங்கள் மட்டும்தான் மிஞ்சிக் கொண்டே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி கொள்வதற்கு இந்த தாய் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் தெளிவாக இரு. எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மாறா என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்து கொடுக்க போகிறேன். நீ என்னிடம் நன்றியை மட்டுமே சொல்லி கொண்டு இரு. உனக்கு வருகின்ற மாற்றங்கள் நல்லதொரு தீர்வை நோக்கிய மாற்றமாகத்தான் இருக்க போகிறது. என் தங்கமே, எந்த ஒன்றை பெறப்போகிறோம் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. தேவையற்ற பாரங்களை நீயாகவே உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளாதே. நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று வருத்தப்படாதே. அத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைக்கான நலனை நான் கருத்தில் கொண்டு உனக்கான வெற்றி படியை ஏற்றுவதற்கு உன் கரத்தை பற்றி இருப்பதை இன்னுமா நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்?
உன்னுடைய 1000 கேள்விகளுக்கு நான் நல்லதொரு பதிலை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். எந்த ஒன்றை பெறப் போகின்றோம் என்பதில் நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உன் பிடிவாதத்தை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த இந்த தாய் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவும் நன்மையான விஷயமாகவும் தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாக இரு. வெற்றி உன்வசமாக இருக்கும்போது நீ எதற்காக கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன் என் கண்ணின் மணியே. நீ நினைத்து பார்த்த முடியாத அதிசயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன். வெற்றி உன்வசமாக இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை? ஓம் வராகி தாயே போற்றி.